வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது க்ளூ கன் அன்பாக்சிங் அண்ட் டெமோ வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்ளூ கன் அமேசான்லேருந்து 170 ரூபா ரேஞ்சில் வாங்கியிருக்கேன். அதாவது 169 ரூபா. அதோட அமேசான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படவங்க போய் வாங்கிக்கலாம். ஸோ அது க்ளூ கன்னோட பாக்ஸ் இப்படி தான் நெளிஞ்ச நிலமையில தான் அது வருது. மற்றபடி எந்த ரேப்பும் அதில் பண்ணலை, வெறும் பாலித்தீன் கவருக்குள்ளே இதை மட்டும் வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. இதில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பின்னாடி படங்கள் போட்டிருக்காங்க. சிம்பிளான மெக்கானிசம். ஸோ இதான் க்ளூ கன்னு, க்ரீன் கலரில் அனுப்பிச்சிருக்காங்க. க்ளூ கன்னோட ஸ்டாண்ட் பின். இது க்ளூ ஸ்டிக்கு, நீளமான ஸ்டிக் வருது பார்த்தேன். அதை ரெண்டாக வெட்டி 5 க்ளூ ஸ்டிக் அனுப்பிச்சிருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா 5 ஸ்டார் ஃபீட்பேக் வந்து இந்த அமேசான் ப்ராடக்ட் பேஜில் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பேடிஎம்மில் வந்து 10% கேஷ்பேக் தரதா சொல்லியிருக்காங்க. இப்படி தான் அமேசானில் 5 ஸ்டார்லாம் வருதோ. இதில் வந்து நம்ம க்ளூ ஸ்டிக்கை வந்து லோட் பண்ணணும். லோட் பண்ணிட்டு வயர் மாட்டிட்டு ஹீட் ஆன பிறகு 5 நிமிஷம் கழிச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும். மெட்டீரியல் குவாலிட்டி பரவாயில்ல தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு போட்டால் உடையிற அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப வளவளப்பான இல்லை, ஒரு மாதிரி மட்டியான ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. இதை பிளக்கில் மாட்டினதுக்கப்புறம் இதோட ஹாட்டான அந்த நுனியவோ இல்லைன்னா அந்த உருகிய பசையவோ தொடாதீங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும், கையை சுட்டுரும். ஸோ ஃபஸ்ட்டு க்ளூ ஸ்டிக்கை வந்து லோட் பண்ணுறோம். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து உள்ளே போயிடுது. ஸோ வந்து பத்தலை. இன்னொரு க்ளூ ஸ்டிக்காக அதுக்குள்ளேயே பின்னாடி சொருகிக்கணும். ஸோ தீர தீர நீங்கள் க்ளூ ஸ்டிக் பின்னாடி வந்து சொருகிக்கிட்டே இருக்கணும். ஸ்டாண்ட் பின்னையும் நம்ம மாட்டிக்கிறணும். ஸோ எதுலேயும் அந்த ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சா தான் மேக்ஸிமம் வந்து சர்ஃபேஸுக்கும் அதுக்கும் டச் ஆகாமல் ஹீட்னால் எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ க்ளூ ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி சொருகிட்டோம்னா அந்த இடத்துல ஹீட் பண்ணும் போது இதை நம்ம ட்ரிக்கல் அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா அது மூலியாக ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக க்ளூ வந்து அந்த முனை வழியாக வெளியேறும். க்ளூ இதில் வெளியேற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இது மாதிரி இல்லாமல் ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க, ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு அவ்வளோ ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இல்லை, நான் சும்மா காட்டுறதுக்காக அதை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்து அதை நீங்கள் வாங்கலாம். இந்த வந்து காசு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல. லைட்டாக ஏதாவது ஒரு சின்ன இந்த மாதிரி ஐட்டங்கள் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராடக்ட் வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் குக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.